வித்தியாசமான கதாபாத்திரமா, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு விஜய் சேதுபதி மிரட்டி விட்ட படங்கள் என்னலாம் தெரியுமா? விஜய் சேதுபதி நம்ம தமிழ் சினிமாவுல எக்கச்சக்கமான சூப்பரான ரோல்லாம் தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு. அதுவும் முக்கியமா வில்லனிசத்துல சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு. ஆனா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இனிமே அவங்க கூப்பிட்றாங்க, இவங்க கூப்பிட்றாங்கன்னுலாம் கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ இல்ல வில்லனிசம் ரோலோ இனிமே நான் தேர்ந்தெடுத்து நடிக்க மாட்டேன். நடிச்சா இனிமே ஹீரோவா மட்டும் தான் நடிப்பேன்னு அவர் சொல்லியிருந்தாரு. அந்த நடிப்புக்கு தீனி போட்ட விதமா தான் அவருக்கு மகாராஜா படம் அமைஞ்சிச்சு. மகாராஜா மாதிரி ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்றது நம்ம தமிழ் சினிமாவுல இருக்கக்கூடிய நிறைய ஹீரோக்களோட கனவா இருக்கும். மகாராஜா படத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். சத்தியமா எனக்கு தெரியல மகாராஜா மாதிரி இன்னொரு படம் இனிமே விஜய் சேதுபதி கெரியர்ல அமையுமானே. அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை அவ்வளவு தத்ரூபமா பண்ணிருப்பாரு. சில வருஷங்கள் முன்னாடி வரைக்குமே விஜய் சேதுபதிக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு அவரால் 100 கோடி படம்லாம் கொடுக்க முடியாது. இன்னும் பல வருஷம் ஆகும் போல. வேணும்னா அடுத்த ஹீரோவோட படத்துல நடிச்சு 100 கோடி கொடுக்க முடியும் அப்படின்ற டாக் தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் அவருமே நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா மகாராஜா படம் வந்து எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா நொறுக்கி அந்த படம் பயங்கரமா கலெக்ட் பண்ணிச்சு. ஆனா விஜய் சேதுபதி இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்ல நடிக்கிறது இது ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சினிமாவில் ஆணித்தரமான நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. உங்க எல்லாருக்குமே விக்ரம் வேதா படம் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விக்ரம் வேதா படத்தோட ஹிட்டுக்கு மாதவன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா விஜய் சேதுபதி தான் மெயின் ஆள். வேதா கேரக்டரை யாரால இவ்வளவு தத்ரூபமா பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அவரோட ஏர்லி ஸ்டேஜ்ல இருந்து வேதாக்கு வயசாகிற வரைக்குமே விஜய் சேதுபதி அவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருப்பாரு. அந்த டைம்ல விஜய் சேதுபதி மார்க்கெட் இல்லாம தவிச்சிட்டு இருந்தாரு. அதுலயும் வில்லனா நடிக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும். ஆனா விக்ரம் வேதா படம் தான் இவருக்கு கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அந்த படத்துல கருப்பு வெள்ளை சாங்ல விஜய் சேதுபதி நடந்து வரக்கூடிய சீன்லாம் இப்பவுமே கண்ணுக்குள்ள நிக்குது. ஆல்ரெடி தொடர்ந்து வில்லனா வேற பண்ணிட்டு இருக்கோம். உடம்பு வேற கொஞ்சம் வெயிட் போட்டுடுச்சு. முடி தாடிலாம் நரைச்சு போச்சு. இனிமே எங்க போட்டுப்பா ரொமான்டிக் ஹீரோவா நடிக்க முடியும் அப்படின்ற கேள்விக்கு விஜய் சேதுபதி தான் ஒரு சிறந்த பதில்னு நான் சொல்லுவேன். 96 படத்தை நம்மளால மறக்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்குமே ராம் கேரக்டர் அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப்ல மேஜர் ரோல் பிளே பண்ணிருக்கு. ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே ரீயூனியனை பிளான் பண்ணாங்க. 96 படம் பார்த்துக்கிட்டு எத்தனையோ ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ரீயூனியனை பிளான் பண்ணி அவங்களோட பழைய நண்பர்களை மறுபடியும் சந்திச்சுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையிலுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்து பார்க்க போறது மாஸ்டர் படம். மாஸ்டர் படம் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா விஜய ஜேடி கேரக்டர்ல பார்த்த எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. நிறைய பேருக்கு செகண்ட் ஹாஃபை விட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு காரணம் தளபதியோட அந்த ஜேடி கேரக்டர். ஜேடி கேரக்டர் எந்த அளவுக்கு நம்ம ஃபேவரேட்டோ அதே அளவுக்கு பவானி கேரக்டரும். பவானி கேரக்டர் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எப்பவுமே லோக்கி வந்து வில்லன் கேரக்டருக்கு ரொம்ப மெனக்கெட்டு எழுதுவார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ரைட்டிங்க்கு விஜய் சேதுபதி பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துல விஜய் சேதுபதி ஒரு அன்அப்பாலஜிஸ்ட் வில்லனா இருப்பாரு. ஒரு ரொமான்டிக் ஹீரோவாவும் உங்களால பார்க்க முடியும். அதே நேரம் இந்த மாதிரி மிரட்டலாவும் பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது சூப்பர் டீலக்ஸ். இப்ப இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகர்கள் எத்தனை பேர் இந்த கேரக்டர் எடுத்து நடிக்கிறதுக்கான தைரியம் உண்டுன்னு எனக்கு தெரியல. அதுவும் படம் முழுக்க சாரி கட்டிட்டு வரக்கூடிய தைரியம்லாம் எவனுக்குமே கிடையாது. ரீசெண்டா ராஷ்மிகா மந்தனா கூட புஷ்பா 2க்கு அப்புறமா இன்டர்வியூல இந்த மாதிரி சாரி கட்டிக்கிட்டு கண்டினியூஸா நடிக்க எந்த ஒரு ஹீரோக்கு கட்ஸ் இருக்கு அப்படின்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனா தலைவன் விஜய் சேதுபதி எல்லாம் இதை 2019 சூப்பர் டீலக்ஸ்லயே பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம விஜய் சேதுபதியோட நிறைய கேரக்டர்ஸை சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஜவான் படத்துல, விடுதலை படத்துல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு விஜய் சேதுபதி பண்ணதுலயே ஒரு ஃபேவரட்டான கேரக்டர் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.